Hi dudes, இந்த வீடியோவில் OnePlus Nord Oxygen 11 OS எப்படி POCO X2க்கு இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே புரியும். ஸோ இது யார் டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Cyberpunk. ஸோ நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா டிவைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா Oxygen OS இவங்க தான் பக்காவாக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அனிமேஷன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. ஸோ ஓன் டீம் கூட கொடுத்துருக்காங்க இந்த பில்ட்டில், என்னென்னு பார்க்கலாம். ஸோ OnePlus Nordக்கு Oxygen 11 OS விட்டுருக்காங்க. அதை POCO X2க்கு போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், முழுக்க Android 11 பேஸ்டு தான் விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க Android 11ல் தேர்டு பில்ட், மூணாவது பில்ட்டு. ஃபஸ்ட்டு 2 பில்ட்டில் நிறைய பக்ஸ் இருந்துச்சு, பட் இதில் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்மூத்னஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா Oxygen OS. கர்னல் பார்த்தீங்கன்னா கேமிங் கர்னல் கொடுத்துருக்காங்க. இது ரெட்ஷிஃப்ட் கர்னல் ரொம்ப ஃபேமஸான கர்னல். POCO X2க்கு இனிஷியலாக தான் வந்துச்சு, பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ்லாம் ஓனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா OnePlusோட ஐகான்ஸ் கிடையாது. அவங்க Cyberpunk டெவலப் பண்ண டெவலப்பரோட ஓன் கஸ்டமைஸ்டு ஐகான்ஸு. ஸோ வேணும்னா நீங்கள் அதை ஐகான் பேக் OnePlusோட தான் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ டோகல் பார்த்தீங்கன்னா நிறையவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோகலில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எத்தனை ஹெட்ஸில் டிஸ்பிளே வச்சுக்கணும், 60, 90, 120 நீங்கள் சூஸ் பண்ணலாம் ப்ரிஃபர்டு. ஸோ 120 வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேமிங்க்கெலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ 90 வச்சு பார்க்கலாம், 60 நல்லா தான் இருக்கும். பட் 120ங்கிறது ஹையர் எண்ட், சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அந்த அனிமேஷன்ஸு, அப்புறம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்புமே ஓப்பன் பண்ணுறப்ப ஈவனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரீசன்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் ஜம்ப் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேட் அடிச்ச மாதிரி இருக்கும். டேரெக்டாக அந்த ஆப்புக்கு ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். ஸோ ஸ்பீட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹேங்கிங் இஷ்யூ OnePlusல இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் கேமிங் விளாட்லாம், எவ்வளோ பெரிய ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இருக்கவே இருக்காது. ஸோ தீம்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக கஸ்டமைஸ்டு தீம் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தீம் சூஸ் பண்ணுங்கள். Cyberpunk அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தீம் அப்ளை ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் டோட்டலாகவே செட்டிங்ஸ்லேருந்து டோகிள்லேருந்து எல்லாமே அட்டகாசமாக மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ண பார்க்க வேண்டிய ஒரு OS தான். ஸோ பட் நம்ம இன்ஸ்டாலேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிடணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இதை சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. நீங்கள் இந்த கலரையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லோ வேணாட்டி க்ரீன் வேணாட்டி பிங்க்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆக்சிஜனோட தீமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய வெரைட்டி கீழே கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐக்கான் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ OnePlus ஐக்கான் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பழையபடி OnePlusோட ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இந்த OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் 120ல் வச்சுட்டு நீங்கள் எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ லேகிங்கே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த டிஸ்பிளே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம MIUI எப்படி அனிமேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுல. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிறதாகட்டும் எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக ஒன்று பார்த்துடலாம், சேஃப்டி நெட் செக். இதுதான் மெயினாக எல்லோரும் கேட்குறது. ஏன்னா பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபெயில்டு தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது மேஜிக் மாடல் தான். அதை ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுட்டு இதே மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீபூட் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு சேஃப்டி நெட் செக் பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டிவைஸ் சர்டிஃபை ஆகிடும். நீங்கள் அஃபிஷியல் ஆப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பீம் ஆப், இந்த மாதிரி UPI பேமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சேஃப்டி நெட் பாஸ் ஆகிறதுக்கு ஃபைல் ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துங்க. ஸ்டேட்டஸ் நமக்கு சக்ஸஸ்ன்னு வரணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபே எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணிக்க முடியும். அஃபிஷியலாக கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு சர்டிஃபை ஆகிடும். ஓகே, இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டம் ரெக்கவரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் MIUI 12.something இருந்தாலும் சரி, 12.5 இருந்தாலும் சரி, ஸோ பைலட் டெஸ்டர் எந்த வருஷம் இருந்தாலும் சரி, Android 11ல் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ Android 10லேருந்து டேரெக்டாக போயிடக்கூடாது. ஸோ Android 11ல் போங்க. TWRPயில் போய்ட்டு நார்மலாக டால்விக்கு டேட்டா கேஜ் 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிடுங்க. சிஸ்டம் இருக்காது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஸோ பேக் OS ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான ஃபைலை செலக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். உடனே நீங்கள் ரிபூட் பண்ணிடக்கூடாது. ரிபூட் பண்ணிங்கன்னா OnePlus லோகோலேயே சுற்றிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு உள்ளே போகாது, பூட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த OS ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மேட் கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல ஃபார்மேட் கொடுக்கணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். முன்னாடியே OS ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு
மற்ற ஃபைலெல்லாம் வேணும்னா பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ் பண்ணணும். எனக்கு கண்டிப்பாக ஃபார்மேட் பண்ணால் தான் பூட் ஆகும். POCO X2க்கு சிஸ்டம் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து வைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக வைப் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டேட்டா இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் SYESன்னு டைப் பண்ணி கீழே வந்து டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷிங் வந்துட்டு ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மேட் பண்ணோடனே நீங்கள் டேரெக்டாக ரிபூட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ரிபூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து OS வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு லோடிங் ஆகுது லோகோனா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே 15 மினிட்ஸ்க்கு மேலே போகுதுன்னா ஒரு டைம் ரிபூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், குயிக்காக வந்துட்டு பூட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணுறது தான். இது சம்மந்தப்பட்ட எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபைல் எதுவும் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வருது, ஸ்ட்ரகிள் இல்லை TWRPயில் எரர் வருதுனாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்யூஷன் இல்லைனா அதுக்குண்டான ஃபைல் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ கஸ்டம் ரோம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் வருதோ, கொடுக்கலனாலும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் பண்ண தான் போகிறேன் கஸ்டம் ரோமுக்கு. பட் சப்போர்ட் அதிகமாக வரும் பட்சத்துக்கு நான் வந்து ப்ரொடக்டிவிட்டிவாக நிறையா வீடியோஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.